அருள்மிகு பீமகுளம் சென்றாய சுவாமி ஆலயம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ஸ்ரீ பீமகுளம் சென்றாய சுவாமினே நமஹ. 6000 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுடைய அஜ்ஞாதவாசம் நடைபெற்று கொண்டிருக்கும்போது கிருஷ்ண பகவான் அவர்களுக்கு துணையாக இருந்து தர்மத்தை நிலைநாட்ட வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் ஆலங்காயம் அடுத்த ஜவ்வாது மலையில் அருள்மிகு பீமகுளம் சென்றாய சுவாமி அவர்களுக்கு அருள்பாலித்து ஆசிகள் வழங்கியதாக பெரியவர்களுடைய வாய்வழி சொல்தான் நமக்கு தெரியும். பெருமாள் குற்று வடிவிலாக இருக்கிறது ரொம்ப அரிது. அது இங்கே பீமகுளம் சென்றாய சுவாமி ஆலயத்தில் தான் அந்த ஒரு வித்தியாசமான நமக்கு மெய் சிலிர்க்கக்கூடிய சுவாமி அந்த சர்பத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது. அது தரிசனம் பெற்றவர்கள் புண்ணியவான்கள். எல்லா சர்பம் மாதிரி வழியில் அங்கே இங்கே ஓடுற மாதிரியான ஒரு நிலை கிடையாது. ஆலயத்திலே கோபுர வடிவில் 1 மணி நேரம் சர்பம் படம் எடுத்து அதாவது ஜனங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கிறேன். வம்சாவழி விருத்தியாவதற்கும் அதன் மூலம் விருத்தியானால் பசு மாடுகளையும் கன்றுகளையும் தங்களுடைய பிரார்த்தனை காணிக்கையாக, அதாவது நம்முடைய மனசில் இருக்கிறத சுவாமிக்கு தெரிவிக்கிறது ஒரு வழக்கம். அது எப்படிறான்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய குறைகளை இறைவனிடம் தெரிவித்துவிட்டு 1 வருடத்திற்கு பின்பு அவர்களுக்கு வம்ச விருத்தியாகும் அல்லது அவங்களுடைய குறைகளை நீக்கிவிடும் என்ற நம்பிக்கையுடன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த நடவடிக்கை பொதுமக்களுக்கு தெரிகிறது, நல்ல வாய்வழி சொல்லலாம். அதனால் இந்த சுவாமியை வம்ச விருத்தி சுவாமி என்றும், பெரியவர்களுக்கு அதாவது ஸ்ரார்த்த ஸ்தலம் என்று சொல்வார்கள். அதாவது நாராயண தீர்த்தம் என்கிற தீர்த்தத்தில் சிரார்த்தம் செய்து பெரியவர்களுக்கு ஆத்மசாந்தியை கொடுக்கிற மாதிரி ஒரு வழக்கம். இது இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கௌசல்யை புதல்வா ஸ்ரீராமச்சந்திரா காலை மலர்கின்றதே, மங்களச் சடங்குகள் ஏற்கவே வருக எழுந்தருள் வெங்கடேஷா.
கௌசல்யை புதல்வா ஸ்ரீராமச்சந்திரா காலை மலர்கின்றதே. மங்களச் சடங்குகள் ஏற்கவே வருக எழுந்தருள் வெங்கடேஷா. எழுந்தருள் எழுந்தருள் கருடக் கொடியுடையோய் கோவிந்த ராஜையா. திருமகள் துணைவா விழிமலர்க மூவுலகும் வாழவே. கோளங்கள் யாவும் தோளினில் தாங்கும் தாயே எழுந்திரம்மா. மாலவன் மார்பில் வளர்கின்ற செல்வி கருணை கண்டிரம்மா. மது கைட்டபரை வதைத்தவளே எழு மகாலட்சுமி தாயே. விடிந்தது பொழுது விழித்திர எழுந்தருள் மங்களம் அருள்வாயே. சரஸ்வதி சங்கரி இந்திராணி வணங்கும் உன் முழுமதிமுகம் காட்டு. விஷபாத்ரிநாதனின் துணையே லக்ஷ்மி விழிகமலம் காட்டு. அத்ரியோடு சப்தரிஷிகளும் சப்தகிரி வந்தடைந்தார். ஆகாய கங்கை அரவிந்த மலரால் அர்ச்சனை செய்ய நின்றார். சிவன் அயன் முருகன் தேவேந்திரன் முதலோர் புகழ்ந்துனை போற்றுகின்றார். குரு பகவான் உந்தன் கோயில் மண்டபத்தில் பஞ்சாங்கம் படிக்கின்றார். திரிலோகம் அளந்த திரிவிக்ரமனே சேஷாத்ரி வாழ்பவனே. திருப்பள்ளி எழுக விழிமலர் மலர்க தரிசனம் தந்திடுவாய். பிரம்படி பாடுவதை பார். சேஷாத்ரி கருடாத்ரி திருவேங்கடாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி நாராயணாத்ரி சிம்மாத்ரி என தொழுவார் எழுந்தருள்க. தேவரும் முனிவரும் பாராட்டும்
படர்ந்தனவே. பதும மலர்களின் இதழ்கள் திறந்தே நறுமணம் வீசினவே. பறவைகள் நாதமும் பாகவதர் பல்லாண்டும் செவிகள் கேட்கவில்லையோ. பரந்தாம எழுந்திடுக அருளினை பொழுந்திடுக தவ சுப்பிரபாதமயா. எழுந்ததும் பார்த்திட கண்ணாடி காட்டிட பிரம்மன் காத்திருப்பான். சனந்தனர் முனிவர்கள் யோகியர் நெருங்கினர் இனியும் தாமதம் ஏன். குறையே இல்லாத கோவிந்த ராஜனே குணக்கடலே எழுக. பிறவிக் கடல் தாண்ட உதவிடும் தெப்பமே பெருமாளே எழுந்தருள்க. உபனிஷதம் போற்றும் ஒப்பற்ற பொருளே உண்மையின் உறைவிடமே. அடியார்கள் மனம் குளிர சேவை சார்த்திடுக தவ சுப்பிரபாதமயா. உன்மலர் விழி கருணை மழை பொழியும் திருமகளவள் குங்குமம் மார்பிழையும். இந்த உலகங்கள் காப்பது நீ அல்லவோ. ஜெய வேங்கடவா வெற்றி ஓங்குகவே. அந்த நான்முகன் ஷண்முகன் சிவபெருமான் உனை வேண்டிய வந்திங்கு சரணடைந்தார். இந்த ஏழைகள் செல்வமுனின் விழியே திருவேங்கடநாதனை காத்தருளே. பல தவறுகள் செய்தவன் பொறுத்தருள்வாய். என் பாவங்கள் யாவையும் தகர்த்திடுவாய். உன் திருவடி மலர்களே சரணமையா. திருவேங்கடவா கரை சேர்த்திடுவாய். வரையாது கொடுத்தருளும் குணவான் மறைவேதம் புகழ்ந்திடும் எம் பெருமான். திருமாமகளும் உனையே அணைத்தாள் திருவேங்கடவா உனக்கீடிணையா. பல கோடியாய் மன்மதர் கூடிடினும் அழகில் உனக்கீடன அவரமையா. குழல் ஊதிய கோபியர் உளம் கவர்ந்தாய். வசுதேவரின் மாதவம் நீ பிறந்தாய். பெருமாமன்னன் தசரதனின் புதல்வா ஒரு கோதண்டம் ஏந்திய ரகுவீரா. ஒரு போதும் மறாத உள்ளம் உனதே கருணாகரனே திருவேங்கடவா. கொடும் கானகம் உடன் வந்த ஜானகியின் பெரும் சோகத்தை மாற்றிய நாயகனே. அந்த ராவணனை கொன்று தேவர்களின் துயர் தீர்த்தவனே திருத்தாள் சரணம். எளிதாய் மனம் இளகிடும் தூயவனே இளையோருடன் தோன்றிடும் மாயவனே. பெரிதாகவே வீரம் விளைப்பவனே உனையே அன்றி யாரையும் நினைத்திலனே. கனவிலும் கூட மாறாத காட்சி மனதினில் உந்தன் நாமமே சாட்சி. நினைவெல்லாம் நீயே நினைத்ததை தருவாய். திருவேங்கடத்தாய் சரணடைந்தேனே. தொலை தூரம் தாண்டி ஓடோடி வந்தேன். திருப்பாதம் கண்டு தினம் தொண்டு செய்வேன். ஒரே ஒரு பூஜை பிறவியை போக்கும். திருவேங்கடத்தான் தாளினில் சேர்க்கும். அறியாது செய்த பழிபாவம் போக்கு. திருமாலே உந்தன் தரிசனம் காட்டு. பிற தெய்வம் வேண்டேன் பெருமாளே சரணம். கருணாமூர்த்தி மன்னித்து அருள்க. கருணாமூர்த்தி மன்னித்து அருள்க. கருணாமூர்த்தி மன்னித்து அருள்க.
எனக்கொரு பயமில்லை என் தாய் இருக்கின்றாள், திருமகள் அவள் என்னை அறிவாள். கமலமலர் ஏந்தும் கரத்தாள் திருமாலின் விரிமார்பில் எப்போதும் இருப்பாள். அண்ட கோளங்கள் அத்தனையும் அவள் ஆணை, தொண்டு செய்யவே துடிப்பனவே, உண்டு நம்பிக்கை அவள் தயவா.